அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நூல் பரிந்துரை பட்டியலோட வந்திருக்கேன். இந்த பட்டியலில் என்ன நூல்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 20களின் முதல் பாதி, முற்பாதி அந்த காலகட்டத்தில எனக்கு ரொம்ப பிடித்த நூல்கள், நான் எல்லாரையும் படிங்க படிங்கன்னு சொன்ன நூல்கள் இருக்கும் இல்லையா? அந்த நூல்களோட பட்டியல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்போ 33 வயசாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 21லேருந்து ஒரு 23 வயசு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த நூல்கள். அதை எல்லாரும் படிக்க சொல்லி நான் வற்புறுத்தின நூல்களோட பட்டியல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பட்டியலை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, என்னோட நீண்ட கால நண்பர் ஒருத்தர் ஒன்று சொன்னார். நீ ஆரம்ப காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி பரிந்துரைத்த நூல்கள்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ நல்லா இருக்கும்னு சொல்ல நான் போய் படிப்பேன், பிடிக்கும். இப்போல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ வந்து அதை பற்றி பேசும்போது யோசிக்கும்போது தான் எனக்கு ஒன்று புலப்பட்டுச்சு. என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு ஒரு இடத்துல இருக்கேன். வாசிப்பில் ஒரு இடத்துல இருக்கேன். ஒரு ரொம்ப பிரபலமான நூல்களை வாசிக்கிறேன். பிரபலத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்கிற நூல்களை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூல்களை வாசிக்கிறேன். அதில் நல்ல நூல்கள்லாம் இருக்குது. அதை பரிந்துரைக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களும் அப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பிடிக்குது அந்த நூல். ஏன்னா நானும் அவங்களும் ஒரே இடத்துல இருக்கோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்களுக்கு வேறு பொழுதுபோக்கெல்லாம் வந்துடுது. வாசிப்பில் அவங்க ஏன் அளவுக்கு ஈடுபடுறதில்ல. 10 வருஷம் ஆயிடுச்சு. பார்த்தா திடீர்னு நான் இந்த 10 வருஷத்தில் ஏகப்பட்ட நூல்கள் படிச்சுட்டேன். நூல் விமர்சனத்துக்கு ஒரு காணொலியோடையெல்லாம் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது என்னோடய வாசிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப போய் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ போய் நான் ஒரு நூலை பரிந்துரைப்போது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கிறதில்ல. ஏன்னா அவங்க என்னோட அந்த வாசிப்பு பயணத்தில் ஈடுபடலை. இப்போவும் என்னோடய நூல் பரிந்துரைகள் பலருக்கு பிடிக்குது. நான் பரிந்துரைச்ச நூல்களை போய் படிக்கும்போது அவங்களுக்கு பிடிக்குது. ஒருவேளை அவங்களும் தொடர்ந்து வாசிக்கிற வாசகர்களாக இருக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா வாசிப்புங்கிறது அதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சி தான். எடுத்த எடுப்பில் நம்மளால் ஒரு சில நூல்களை படிக்க முடியாது. அதே போல் 10 வருஷமாக தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கவங்கனால திரும்பவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த நூலையே அதே ஒரு விருப்பத்தோட ஈர்ப்போட படிக்க முடியாது. அதே அந்த நூலை கூட திருப்பி படிக்கும்போது அந்த ஈர்ப்பு இருக்கும்னா, அதே போல் அந்த பாணியில் எழுதப்பட்ட நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, டான் ப்ரௌனோட சில நூல்கள்லாம் இப்போ அதே நூலை திருப்பி படிக்கும்போது எனக்கு பிடிக்கலாம். ஆனால் டான் ப்ரௌன் பாணியில் வேற ஒருத்தவங்க எழுதின நூலை என்னால் இன்றைக்கி படிக்க முடியாது. அந்த இடத்துக்கு போயிடும். அதனால தான் அந்த ஒரு இப்போ ஆரம்ப நிலை வாசகர்கள் நான் ஒரு என்ன சொல்ல தாழ்த்தி பேசணும்னு நினைக்கல. இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக வாசிக்கணும். ஆனால் வாசிக்கிறதுங்கிறது என்னோட முதன்மையான பொழுதுபோக்கெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறேன், அப்படி வாசிக்கணும் அவ்வளோதாங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான நூல்களை நம்ம பரிந்துரைக்கணும்ல. அதாவது என்னோட 20களோட தொடக்கம் நான் வாசிக்க ஆரம்பித்தப்போ வாசிக்கிறத ரொம்ப தீவிரமாக பண்ணுறதுக்கு முன்னாடியான காலகட்டத்தில் எனக்கு பிடித்த நூல்களை உங்களோட இன்னைக்கு பரிந்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நூல் பட்டியலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பட்டியலில் இருக்கிற நூல் தொடர்கள் கூட ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், ட்வைலைட் அந்த மாதிரியான நூல் தொடர்களும் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் படிச்சிருந்தேன். பொன்னியின் செல்வன்லாம் கூட படிச்சிருந்தேன். சிவகாமியின் சபதம், கல்கியோட எல்லா நூல்களும் படிச்சிருந்தேன். அந்த மாதிரியான நூல்களை இந்த பட்டியலில் நான் சேர்க்கலாம். அந்த மாதிரியான நூல்கள் தவிர்த்து சில நூல்களை மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். முதல்ல நான் எந்த நூல் பரிந்துரைப்பேன்னா ஆயிஷா. எனக்கு தெரியல, ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் ஐஷா படிங்கன்னு சொல்லி விசரை வாங்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருக்குது. நடராசன் அவர்கள் எழுதின நூல் ரொம்ப ரொம்ப குட்டி நூல். பல பேர்த்துக்கு இந்த நூல் பிடிக்கும். படிக்கலைன்னா படித்து பாருங்கள். அப்படி அந்த பஞ்ச் அடிமாங்கள்ல அந்த மாதிரி அமைந்த ஒரு நூல். இதற்கு அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த நூலோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மலிவான விலையில தான் கிடச்சிது. இதாவது இந்த நூலை நான் வந்து ஓஸ் வாங்கி முதல்ல படித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு புத்தக திருவிழாவில் இந்த நூலை ஒரு அச்சு நூல் நம்மக்கிட்ட இருக்கட்டும், நமக்கு ரொம்ப பிடிச்ச நூல், நம்ம எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்கிற நூலோட அச்சு நூல் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினேன். இதுக்கு முன்னாடி இந்த நூல் நீங்கள் படித்தது இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். இது ஒரு சின்ன பொண்ணு, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் அந்த ஆசிரியருக்குமான உறவு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு கதை. சின்ன நூல் தான், கண்டிப்பாக படிக்கலாம். எல்லா வயசுக்காரங்களும் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைந்த நூல். என்னோட பட்டியலில் இருக்கிற 2வது நூல் த ஆல்கமிஸ்ட். இந்த நூலை ஒரு ரயில் பயணத்தில் படித்தேன். இன்னும் ஞாபகம் இருக்குது. சென்னையிலேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு ரயிலில் போகிறப்போ படிச்சுக்கிட்டே போனேன். படித்து முடிச்சிட்டேன். அந்த பயணத்திலே படித்து முடிச்சிட்டேன். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த நூலை. இது ரொம்ப ரொம்ப பிரபலமான நூல். ரசவாதி, த ஆல்கெமிஸ்ட். தமிழில் ரசவாதி இல்லையா? நீங்கள் ஓரளவுக்கு ஆங்கிலம் படிப்பீங்க, பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் படிச்சிருக்கீங்க, ஆங்கிலம் நான் வாசிக்கணும், எப்படி பழகணும்னு தெரில, அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஆங்கிலத்தில் வாங்கி படித்து பாருங்கள்.
மொழிபெயர்த்த ஆங்கிலத்துக்கு வந்த நூல் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பவுலோ கொய்லோ எழுதின ஒரு நூல். இந்த காலகட்டத்தில் பவுலோ கொய்லோ மேலே ரொம்ப பவுலோ கொய்லோட எழுத்து மேலே ரொம்ப ஈர்ப்பட்டு 2-3 பவுலோ கொய்லோ நூல் வாங்கி படித்தேன். அப்புறம் அது அது கடந்து போயிட்டு அதுக்கப்புறமா பெருசாக அது மேலே விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நூல் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த நூலுக்கும் பெருசாக அறிமுகம் வேண்டியதில்லை நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஆரம்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா பட்டுச்சொன்னு பிடிக்கணும் அந்த இடத்துல இருக்கீங்க, அவ்வளோதான் உங்களால் முடியும், வேறு எதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா இந்த நூல் படித்தா பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு நூல். இதுவும் குறிப்பாக ஒரு 20களோட தொடக்கத்தில் இருக்கிற அந்த வயசுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போகணும், தேடல், ஒரு அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு நூல் இந்த நூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக அரசியல் சார்ந்து பிடிச்ச ஒரு நூல் அனிமல் ஃபார்ம். இன்றைக்கி வரைக்கும் பிடிக்கும் இந்த நூல். ஜார்ஜ் ஆர்வலோடது. மற்ற நூல்களை விட இந்த நூல் இன்றைக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த நூல் பயங்கரமாக அலசப்பட்ட ஒரு நூல் அனிமல் ஃபார்ம். இதுக்கும் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு அறிமுகம் வேணும்னா இந்த ஒரு நாள் பெரிய காணொலி, இது ரொம்ப அலசி ஒரு காணொலி போகலாம். இது என்ன சமூக அரசியலை பேசுது, அந்த சமூக அரசியல் என்ன பேசுது அப்படின்னு. இந்த நூலை முகநூல் மூலமாக தெரிஞ்சுட்டேன். இந்த நூல் வந்து ஒரு பற்றி ஒருத்தவங்க முகநூல் எடுத்து போட்டாங்க. ஆஹா, இப்படி ஒரு நூலா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு எடுத்து படித்ததுக்கப்புறம் தான் இது ரொம்ப பிரபலமான நூல், நமக்கு தான் தெரியல அப்படின்னு. இந்த நூல் மட்டும் இல்லை, ஜார்ஜ் ஆர்வலோட 1984 அந்த நூலையும் பரிந்துரைப்பேன். அந்த நூலும் எனக்கு அப்போ இருந்து பிடிச்சது, இப்போ வரைக்கும் பிடிக்குது. 1984 படித்ததுக்கப்புறம் எனக்கு அனிமல் ஃபார்மோட 1984 தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல இந்த நூல் தான் படித்தேன். இன்னொன்று 1984ஓட நூல் என்கிட்ட இல்லை, அது யாருக்கும் ஓசு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை வச்சுருந்தேன், அச்சு நூல் வச்சுருந்தேன், எங்கே போச்சுன்னு தெரில. சமூக அரசியல் நூல்களை படிக்கணும், அதுக்கு ஒரு அறிமுகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அனிமல் ஃபார்ம் வந்து ஆரம்பிக்கலாம். 1984 ஆரம்பிக்கலாம், நல்லாயிருக்கும். 1984 இதை விட பெரிய நூல், இது ரொம்ப குட்டியான நூல், 100 பக்கம் தான், சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம். ஆனால் இந்த முதல் நூல்கள் எல்லாமே அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பிடிச்ச நூல் எல்லாமே பாருங்களேன், அதுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குட்டி நூல், படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும்போது படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று உலகளவில் ரொம்ப பல வருஷமாக பேசப்படுற நூல்கள். அந்த வகையில் இல்லை, வேறு வகையில் எனக்கு அறிவியல் பிடிக்கும். ரொம்ப ஆரம்பத்தில் இயற்பியல், ரிலேட்டிவிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப அந்த மாதிரி நூல்களில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி பரிணாம வளர்ச்சி, ஜீன் அப்படின்னு அதுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு எல்லா விதத்துலேயும் அறிவியல் நூல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக இந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days, இது படமாகவும் வந்திருக்குல்ல. ஜூல்ஸ் வெர்னே நிறைய அறிவியல் புனைவு நூல்கள் எழுதியிருக்காரு. எனக்கு ஜூல்ஸ் வெர்னேவோட நூல்களே ரொம்ப ரொம்ப பிடித்த நூல் எதுன்னு பார்த்தா ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி எர்த். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு அறிவியல் புனைவே படிக்கணும்னு ஈடுபாடு இல்லாதவங்களுக்குமே இந்த நூல் பிடிக்கும். அது ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days பிடிக்கும். உலகத்தை 80 நாட்களில் சுற்றி பார்க்குறது, அதுவும் அந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்தில் இருந்த உலகத்தை சுற்றி பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அறிவியல் புனைவுன்னு கூட சொல்ல முடியாது, இதை ஒரு மாதிரி அறிவியல் அடிப்படையில் அமைச்ச புனைவு தான். 80 நாளில் போய் சுற்றி வரணும்னா ஒருத்தவங்க என்ன மாதிரியான திட்டம்லாம் போடணும், அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் கொஞ்சம் அறிவியல் இருக்குது. ஆனாலும் அறிவியல் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கமர்ஷியல் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு படைப்பு. ஜூல்ஸ் வெர்னேயோட நூல் படிச்சு பாருங்க, நம்ப மாட்டேங்க. இந்த நூலில் எழுதப்பட்டு 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 150 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அருமையான நூல், பிடிக்கும். 20களில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு தெரிஞ்சு எல்லா வயசுக்காரங்களுக்குமே பிடிக்கும். சரி, அடுத்ததா காதல் கதைகள் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சேத்தன் பகத்தோட காதல் கதைகளோ இல்லை எனக்கு தெரியல துர்ஜாய் தத்தா அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இல்லை அதை விட இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற முதல் பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா PS I Love You, சிசிலியா ஐகன் எழுதுன PS I Love You. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வயசில் படித்தப்போ அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதாவது சேத்தன் பகத்தோட நூல்கள்லாம் அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஆமாம், நான் ஹாரி பாட்டர்லாம் சொன்னல, அந்த பட்டியலில் சேத்தன் பகத், துர்ஜாதத்தாவும் நிறைய படிச்சிருக்கேன். ஏன்னா முக்கால்வாசி நூல்கள் ஓசு வாங்கி படித்த நூல்கள் தான். நம்ம கல்லூரியில் விடுதி அறையிலையோ இல்லை வேலை பார்க்கும்போது கூட வேலை பார்த்த பெண்கள் அவங்ககிட்டலாம் என்ன நூல்லாம் இருக்கோ, எல்லாத்தையும் என்ன நூல் இருக்கோ கொண்டாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கள் வச்சுக்க படிங்க, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு வாங்கி படித்த நூல்கள் தான். PS I Love You அப்படி தான் படித்தேன். அதுக்கு முன்னாடி 2 States, 5.1 அந்த மாதிரியான சேத்தன் பகத்தோட நூல்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, மறந்து போச்சு அந்த நூல், அந்த மாதிரி ஒரு நூல் இருக்கும், அது மறந்து போச்சு. அவங்க
கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அந்த பெண் இறந்துருவாங்க. அதை பற்றி இன்ஃபோஸில் வேலை பார்த்து ஒரு நூல் மறந்து போச்சு எனக்கு. அந்த நூல்லாம் படிச்சுட்டு இருந்த காலம் அது பெருசு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது, தமிழில் அது குடும்ப கதைகள்லாம் படிப்போம்ல, சும்மா அது மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி திரும்ப திரும்ப எல்லா கதைகளும் ஒரே மாதிரி ஒரு இது நம்மளே எழுதலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தின கதைகள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த பிஎஸ்ஐ லவ் யூங்கிற கதையை படித்தேன், செசிலியா ஐயகனோடது. அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அறிமுகப்படுத்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதனால் உங்களுக்கு காதல் கதைகள் பிடிக்கும், அந்த மாதிரியான கதை நூல்கள்லாம் பிடிக்கும், சேத்தன் பகத்தில் தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா செசிலியா ஐயகனோட பிஎஸ்ஐ லவ் யூவை படிச்சு பாருங்க. அது ஓசம் வாங்கி படித்தேன், அதனால் என்கிட்ட நூல் இல்லை. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே வாங்கி படிச்சு பாருங்க. கதையோட சுருக்கம் வேணும்னா, திருமணமான தம்பதியர் அவங்க திடீர்னு கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய கடிதங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போயிருக்காரு. இந்த நாளில் நீ இந்த கடிதத்தை திறந்து படிக்கணும்னு எழுதிட்டு போயிருக்காரு. அந்த கடிதங்கள் வந்து அந்த கணவரோட இறப்புலேருந்து அவரோட இழப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனைவிக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. இதுதான் நீ பண்ணணும், அடுத்தது இது பண்ணணும் அப்படின்னு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கடிதம் எழுதிட்டு போயிருக்காரு. அதை படிக்க அதுதான் உதவியாக இருக்குது. இது ஸ்பாய்லர்லாம் கிடையாது. இது ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்குதுன்னு. அது எப்படி அந்த பயணங்கிறது எப்படி இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ படித்தாலும் அது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அந்த நூல் எனக்கு ரொம்ப நல்லா எழுதப்பட்ட நூல் தான் அது. அதே போல் காதல் கதைகள் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ். படம் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்ஐ லவ் யூக்குமே படம் வந்திருக்கு. அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் படத்தை விட எனக்கு நூல் பிடிச்சிருந்துச்சு. ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் வந்து எனக்கு படமும் பிடிச்சிருந்துச்சு, புது படமும் பிடிச்சிருந்துச்சு, நூலும் பிடிச்சிருந்துச்சு. இல்லைன்னா சொல்ல மாட்டேன், படம் நூலை விட சுமாராக இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு ஜேன் ஆஸ்டனோட மற்ற நூல்கள் நார்தாங்க ராபி அதெல்லாம் சொல்லும்போது எல்லாரும் படித்து பார்த்தா அவ்வளோ பிடிக்கலனாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அடடா அது நம்ம இப்போ படிக்கிறோம். ஏன்னா ஜேன் ஆஸ்டனோட மற்ற நூல்களெல்லாம் படிச்சுட்டு ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ்லாம் படிச்சுட்டு அது படிக்கும்போது நம்ம ஜேன் ஆஸ்டனோட எழுத்து பிடிச்சி போய் அதை அந்த இடத்துலேருந்து படிக்கும்போது நமக்கு அது பிடிக்குது. ஆனால் ஆரம்பத்தில் ஜேன் ஆஸ்டனா முதன்முறையாக படிக்கிறவங்களுக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு நூல் பிடிக்கணும்னா ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் தான். அழகான காதல் கதை, அது அது என்ன சொல்கிறது, அந்த சமூக நக்கலோட அந்த சுற்றி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் நக்கலோட அந்த நக்கல் துணியும் இருக்கும், காதலும் இருக்கும். ரொம்ப பக்கா காதல் கதை, நல்லா பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய கதை. இதுதான் படிக்கணும், நல்லாயிருக்கும். ஜேன் ஆஸ்டனோட இது படிச்சிட்டிங்கன்னா ஜேன் ஆஸ்டனோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியும் படிக்கலாம். இது தமிழில் ஒரு படமாக வந்திருக்கு. அது என்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன், என்ன சொன்னால் அந்த உங்களுக்கு கதை தெரிஞ்சிடும் இல்லையா? படித்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது என்ன படம்னு. படித்து பார்க்கலாம். ஆனால் ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ், அதுக்கப்புறம் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி படித்து பாருங்கள். இதுவும் அந்த இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த மாதிரி கதைகள் படிக்கிறதுக்கு இது கொஞ்சம் தொடக்கமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காணுயிர்கள், வைல்ட் லைஃப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும். அது தொடர்பான நூல்கள்லாம் படிக்கணும், அப்படியே ஆரம்பிக்கணும், எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எதுவும் ஈர்ப்பாக இல்லை, எல்லாம் கொஞ்சம் ரொம்ப என்னென்ன நடக்குதுன்னு கருத்து சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிம் கார்பெட்டோட நூல்கள் படித்து பார்க்கலாம். மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் குமாவும், த டெம்பிள் டைகர் அண்ட் மோர், மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் குமாவும், த மேன் ஈட்டிங் லெப்பர்ட் ஆஃப் ருத்ரபிரயாக், அப்படியே பட்டம் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா மேன் ஈட்டர்ஸ்னால் மனிதர்களை சாப்பிட்டு பழகின புலிகள். அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. என்னென்னா பிரிட்டிஷ்காரங்களாம் வந்துட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்லை, அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மேலே உயர் அதிகாரிகளாக இருந்து இந்தியர்களும் பிரபுக்களும் சரி, அவங்களும் சரி, குறிப்பாக பிரிட்டிஷ்காரங்க தான். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடுறேன்னு போயிட்டு சிங்கம், புலி, சிங்கத்தை விட புலியும் சித்தையும் சுட்டுருவாங்க. நல்லா அதை கொல்லவும் மாட்டாங்க, சுட்டுருவாங்க. சுட்டதுன்னா காயம் ஆகிடும், இங்கே தாடையில் அடிபட்டுரும். அதனால் வந்து எது கடிக்கும், ஒரு மானையோ எதையோ வேட்டையாடி கடிக்க முடியாது, காட்டெருமையோ கடிக்க முடியாது, அந்த மாதிரி அடிபட்டுரும். இல்லை காலில் அடிபட்டுரும், அதனால் முன்ன மாதிரி வேகமாக ஓட முடியாது. இல்லை நீண்ட நாட்கள் அடிபடும். இல்லைன்னா சில சமயம் என்ன ஆகும்னா ஒரு 2-3 மாதம் மட்டும் அடிபட்டு அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் பிழைக்க முடியாமல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா அது ஆடு, அதாவது வீட்டு விலங்குகள், வளர்ப்பு விலங்குகள், அந்த மலையோர கிராமங்களோட மக்களோட வளர்ப்பு விலங்குகள் இருக்கும் இல்லையா, நாய், ஆடு, மாடு, அதையெல்லாம் சாப்பிட்டு பழகும். சில சமயங்களில் என்ன சாப்பிட்டு பழகும்னா மனுஷங்களே சாப்பிட்டு பழகிடும், மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிச்சோம். ஒரு தடவை வேட்டையாடி பழகிடுச்சு அப்படின்னா
அது வந்து அந்த அது ருசி கண்டுக்குச்சான்னு சொல்ல முடியாது. ஆனால் சுலபமாக இருக்கும் அதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மான வேட்டையாடுறதும் காட்டுக்குள்ளே போகிற மனுஷனை வேட்டையாடுறது புலிக்கு ரொம்ப சுலபம். பழகிட்டோன்னு வேட்டையாடும். இது ஒரு காலகட்டம் நிறைய மனிதர்களை உண்டு வாழ்ந்த புலிகள், வேட்டையாடின புலிகள் இருந்த ஒரு காலகட்டம். இதுலேயும் நிறைய சர்ச்சை இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா புலிகளை கொன்னாங்க, அதுக்கு காரணம் வந்து அதை வில்லனாக்கணும் அப்படிங்கிறக்காக அது வந்து மனுஷங்களை சாப்பிட்ட மேனீட்டர்ஸ், அதனால கொன்னோம் அப்படின்னு பொய் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அது உண்மை வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, எங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேட்டையாளர்களோட பார்வையிலிருந்தே புலிகளையும் சித்துகளையும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வராது, காப்பாற்றுற இடத்துலேருந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அது நான் உடன்படுறேன். ஆனால் எனக்கு ஜிம் கார்பெட்டை படிக்கும்போது அப்படி ஒன்றும் ரொம்ப வேட்டையை வந்து விதந்தோதி ரொம்ப புனிதப்படுத்தி அவர் எழுதின மாதிரி தோணல. அதனால் இதை படித்து பார்க்கலாம். விறுவிறுப்பாக தான் போகும். அதில் ஒரு கதையில் பார்த்திங்கன்னா, அந்த நான் சொன்னல அந்த மேனீட்டர்ஸ், அதை வந்து ஜிம் கார்பெட் மாதிரியான ஆட்கள் போயிட்டு கொள்ளுவாங்க. ஏற்கனவே மேனீட்டர்ஸாக ஆன வேற ஒரு காரணத்துக்காக மேனீட்டரான புலிகள் இவரோட இதில் ஃபுல்லாக புலிகள் தான். புலிகளை ஜிம் கார்பெட் போய் வேட்டையாடுவார். இல்லைனா அது மனிதர்களை கொண்டுருக்கும். சில புலிகளை ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்கும். அதனால் அந்த புலிகளை போய் கொள்ளுவாங்க. அதுதான் அவங்களோட அதை பற்றின கதைகள் தான் இது எல்லாமே. அதில் ஒரு கதையில் பார்த்திங்கன்னா, இவர் அந்த புலியை தேடிட்டு இருப்பார், அந்த புலி இவரை தேடிக்கிட்டு இருக்கும். அது பயங்கர விறுவிறுப்பாக எழுதியிருப்பார். அது படிக்கும்போது ஜிம்முன்னு இருந்துச்சு கதை இல்லையா. அது எப்படி அந்த புலிகளெல்லாம் அவங்க விரட்டி பிடிச்சி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். விறுவிறுப்பாக தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவேன்னா, இதை படிச்சிங்க, இது பிடிச்சது அப்படின்னா இதோட நின்றாதீங்க. அடுத்து காணுயிர் ஆர்வலர்கள் காணுயிர்களை காப்பாற்றணுங்கிற இடத்துலேருந்து எழுதினவங்களோட நூல்களை அப்படி அடுத்து படிச்சுட்டு போங்க. அதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். அடுத்து அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடித்த இன்னொரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் ப்ரௌனோட ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அப்படிங்கிற அந்த நூல். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாவின்சி கோட் தான் ரொம்ப பிரபலமாச்சு. டாவின்சி கோட் தான் நான் முதல்ல படித்தேன். டாவின்சி கோட் தான் நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அதுதான் சர்ச்சையை கிளப்பிச்சு இல்லையா, அதனால். ஆனால் எனக்கு டாவின்சி கோடோட படித்ததுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரியான நூல்கள் படிக்கணும் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. டான் ப்ரௌனோட அந்த நூல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபேண்டசி தொடர், ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், ட்வைலைட், இந்த மாதிரி உலக அளவில் பிரபலமான ரொம்ப ரொம்ப பிரபலமான அந்த மூணு தொடர் தான் அந்த வயசுக்காரங்க படிக்கிற மாதிரி ரொம்ப பிரபலமாச்சு. அதை படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஃபேண்டசி படிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணோன்னா, தமிழில் இந்திய எழுத்தாளர் எழுதின ஃபேண்டசியெல்லாம் படிச்சுட்டு, ஃபேண்டசின்னு கூட சொல்ல முடியாது, அதையெல்லாம் அவங்க இந்திய இதிகாசங்களை வச்சு எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா. அனந்த் நீலகண்டன், அசுரா, அதுக்கப்புறம் சிவா ட்ரைலாஜி, அதெல்லாம் படித்தேன். அதுலேயும் அந்த அனந்த் நீலகண்டனோட அசுராவை படித்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இதை படிக்கிறதுக்கு நம்மளே சொந்தமாக கதை எழுதி படிச்சிக்கலாம் போல, முடியலடா அப்படின்னு. எல்லா விதத்துலேயும் அது எனக்கு பிடிக்கல. அவங்க வந்து எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு படிக்கிறதில்ல. இப்போ அளவுக்கு எனக்கு எந்த நூல் பிடிக்கும், இதெல்லாம் இந்த நூல் பேசுகிற அரசியலாம் நமக்கு ஒத்து வராது, இந்த நூல் எழுதப்பட்ட விதம் நமக்கு பிடிக்காது, இந்த எழுத்தாளரோட எழுத்து வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா எழுதியிருக்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் வந்து எது கிடைச்சாலும் படிக்கணும், பிரபலமான நூல் எல்லாம் படிக்கணுங்கிற காலகட்டம். எதை கொடுத்தாலும் படிப்பேங்கிற அந்த காலகட்டத்தில் என்னால் அசுராவை படிக்க முடியல. நான் சொன்னேன்னு சொல்லி வேற ஒருத்தர் வாங்கிட்டு, நான் அதை படிக்க போகிறேன்னு நான் வாங்கினேன்னு சொன்னேன், வேற ஒருத்தர் வாங்கிட்டு உன் பேச்சை கேட்டு வாங்கணும் போகிறேன்னு எனக்கு திட்டதான் விழுந்துச்சு. அந்தளவுக்கு என்னால் படிக்க முடியல. அதை சொல்கிறேன், அது பிடிக்கணும்னு நினச்சி வாங்கியே படிக்க முடியல. அந்த காலகட்டம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு நூலை கண்டுபிடிச்சேன். இந்த காலகட்டத்தில் இணையத்தில் தேட ஆரம்பிச்சு அடுத்த நூல் படிக்கலாம். அப்படி எப்படி தேடுறதுன்னு கூட தெரியாது. குட்ரீட்ஸ்னு ஒன்று இருக்கிறது 2015 14 தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னாடி குட்ரீட்ஸில் எப்படி தேடலாம்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் குட்ரீட்ஸ்க்கு வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி போய் ஒரு நூலை தேடுறது, எப்படி இப்போ அளவுக்கு வலைப்பூக்களில் இவ்வளோ எழுதலை, புக் டியூப் இல்லாத காலகட்டத்தில் எனக்கு பெருசாக இணையத்தில் தேட தெரியாது. நம்ம ஆங்கிலமும் அப்போ தான் ஆரம்பத்தில் இருக்கும், தத்தா ஆங்கிலம் வரும், அலுவலகத்தில் பேசுகிறோனாலும்
இந்த மாதிரி ஒரு எனக்கு எனக்கு பிடிச்ச நூல் எது, எந்த துறை நூல் எனக்கு பிடிக்கும், அது எப்படி ஒன்றுமே புரியாத காலகட்டம். யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். நமக்கு ஒன்றும் தெரியாமல் தலையும் அது ஒரு காலகட்டம். காசு நம்மகிட்ட காசு கை காசு போட வாங்குறது நமக்கு வாங்கி பிடிக்கலன்னா அது வேறு கிடக்கும். அதை முன்னாடி சொன்னால் அவசரம் வாங்கி பிடிக்கல, காசு தண்டம். ஒரு மாதத்துக்கு மாதம் வாங்கிட்டு இருந்தேன் நூல் வேலைக்கு போய். ஒரு மாதத்துக்கு வாங்கி பிடிக்கலாம், அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தேடி யோசிச்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வாங்குறேன். மொத்த நூல் தொடரையும் வாங்கலை. நமக்கு பயம், வாங்கிட்டு பிடிக்காம போயிடுச்சு. என்ன பண்ணுறது, காசு அத்தனை காசுலாம் போட முடியாதுல. முதல் நூலை வாங்கி படித்து என்னமா எழுதியிருக்காரு, இப்படி எல்லாமா இருக்க வேண்டும் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிச்சதான். இந்திய எழுத்தாளர்கள் அந்த ஃபேண்டசி வகையெல்லாம் படிக்கவே கூடாது. சாணக்கியா ஸ்டாண்ட், கிருஷ்ணகி அதெல்லாமும் படிச்சிருக்கிறதுல எதுவுமே எனக்கு பிடிக்கல. வேறு வழி இல்லை. அதாவது வேறு எனக்கு தெரியாது, வேறு எந்த நூல் படிக்கிறதுன்னு தெரியாது. சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த நூலை தான் படிக்கிறாங்க, அந்த நூலை தான் பரிந்துரைக்கிறாங்க, அவங்களுக்கும் பிடிச்சி படிக்கிறாங்கன்னு தெரியாதா, இருக்குன்னு படிக்கிறாங்கன்னு படிச்சுட்டு இருந்த காலகட்டம். அப்போ எதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சனிக்கிழமை படிக்க ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை படித்து முடிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அடுத்த நூல் அமேசானில் போட்டேன், வீட்டுக்கு வரல. அமேசானா ஃப்ளிப்கார்ட்டான வீட்டுக்கு வரல. அதுக்கடுத்த வாரம் தான் வருது. அது வரைக்கும் காத்திருக்கல. திரும்பவும் 2வது தடவை இந்த நூலை படித்தேன். அந்தளவுக்கு படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஏற்கனவே இந்த நூல் தொடரை படிச்சிருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, படித்து பாருங்கள். படிக்கலைனாலும் படம் அந்த தொடர் பார்த்தீங்கனாலும் பரவாயில்ல, படித்து பாருங்கள். பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஒரு முறை படித்து பாருங்கள். முதல் நூலை மட்டும் பிடிக்கலன்னா 2வது நூல் பிடிக்கலாம். கொஞ்சம் ஆங்கிலம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அது குறிப்பாக பேரெல்லாம் ரொம்ப திரும்ப ஒரே பேர் வரும், 2 பேர். நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு புரியல. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தானே, சுபாஷினி மட்டும்தான். இவங்கெல்லாம் 2 பேர் இருக்கும். குடும்ப பேர் ஒன்றும், முதல் பேர் ஒன்று இருக்கும். குடும்ப பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அது அவங்க தான் இவங்கன்னு நமக்கு தெரியாது. சில சமயத்தில் வேணும்னே எழுத்தாளரும் குழப்பிட்டு இருப்பார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தான் ரசிக்கிற மாதிரி ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு. இது நான் ஒரு ஆரம்ப நிலை வாசகராக படிக்க ஆரம்பித்தேன். பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனேன். ஆனால் பிடிச்சது. எனக்கு தெரிஞ்சு இதையும் பரிந்துரைச்சு நிறைய பேர் படித்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. படித்து பாருங்கள். அவ்வளோதான் நினைக்கிறேன். 20களோட தொடக்கத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய நூல்கள் படிச்சிருந்தேன். நிறைய நூல்கள் பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் நான் பரிந்துரைச்சு, எனக்கு பிடிச்சி நான் பரிந்துரைச்சு அது மற்றவங்க பிடிச்சு படித்த நூல்கள்னால் இதெல்லாம் தான் நினைக்கிறேன். வேறு எதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அதனால் இந்த நூலெல்லாம் படித்து பாருங்கள். இது போக அண்ட் தென் தேர் வேர் நன் அப்படிங்கிற அகதா கிறிஸ்டியோட நூலும் இருக்குது. அதை என்னோடய அலுவலகத்தில் கூட வேலை பார்த்த ஒரு நண்பர்கிட்ட வாங்கி நான் படித்தேன். ரஞ்சித் என் தோழர்கிட்ட வாங்கி படித்தேன். அதுவும் பிடிச்சிருந்துச்சி. அந்த நூலும் படித்து பாருங்கள். அந்த நூல் பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். அகதா கிறிஸ்டியோட நூல்கள்லாம் ஒரு காணொலியில் போட்டிருக்கேன். அதை வாங்கி படித்து பாருங்கள். அது போக இன்னொரு நூல் எது சொல்லலாம், மார்ஷியன் கூட நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆண்டி வயரோட மார்ஷியன் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஆனால் நிறைய பேர்த்துக்கு நான் அதை பரிந்துரைச்சு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு ஆரம்ப நிலை வாசகராக நான் படித்தது தான். என்னால் படிக்க முடிஞ்சுது. ஆரம்பத்தில் நான் படித்தது தான். படமாகவும் வந்திருக்கு. படம் பார்த்துட்டு படம் பிடிச்சிருந்துச்சு, போய் நூல் வாங்கி படித்தேன். படத்தளவுக்கு நூல் பிடிக்கல. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நூல் அவ்வளோ பிடிக்கல. ஆனால் அது ரொம்ப ரொம்ப அறிவியலில் ஈடுபாடு உள்ள, இல்லை இயந்திரவியல் அந்த மாதிரியான ஈடுபாடு உள்ளவங்களுக்கு அந்த நூல் பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி ஈடுபாடு இருந்ததுனால நான் பிடிச்சேன். நீங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, அறிவியல் புனைவை படிக்க ஆரம்பிக்கணும், விறுவிறுப்பான ஒரு கதை வேணும்னா மார்ஷியன் படித்து பார்க்கலாம். எதுவுமே இருக்காது, கதாபாத்திரங்கள் எதுவுமே, வளர்ச்சி எதுவுமே இருக்காது. நேராக கதை மட்டும் நகர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை. அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த காணொலியில் நான் பரிந்துரைத்த நூல்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எந்த நூல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே இதில் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா எதை நீங்கள் பரிந்துரைப்பீங்கன்னு கீழே எழுதுங்க. ஏன்னா அதை பார்க்குறவங்களுக்கு 2 பேர் சொல்கிறாங்க படிக்கலாம், 3 பேர் இதையே சொல்கிறாங்க படிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா? அதனால் கருத்துக்கள் அதை பற்றியும் எழுதுங்க. உங்களோட 20கள், இப்போ நீங்கள் 20 தாண்டிட்டீங்க, நிறைய நூல்கள் படிச்சுட்ருக்கீங்க. என்ன மாதிரி நீங்களும் 30 வயசு 40 இல்லை என்னோட பெரியவங்க 40-50 வயசில் இருக்கீங்க, நிறைய நூல்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நீங்கள் வாசித்து பிடிச்சி அதை நீங்கள் பரிந்துரைச்சு மற்றவங்களுக்கு பிடிச்ச நூல்கள் இதெல்லாம் அதை பற்றின பட்டியலையும் நீங்கள் கீழே போடுங்க. ஏன்னா இதை பார்க்குற மற்றவங்க யாராவது படித்து பார்ப்பாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சி தான் நம்மளோட வந்துங்க, உங்களுக்கு கற்றுக்கலாம் கூட வந்துங்க. மீண்டும் வேறு ஒரு நாள் இன்னொரு காணொலியும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.